வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டு கருவேலர் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது நமது மண்ணுக்கான மரம். இது பொதுவாக 25லேருந்து 30 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு மரம் தான். இது தரிசு நிலத்துலையும் மலைகளிலையும் பொதுவாக இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதோட முட்கள் பாருங்களேன். இதோட முட்கள் பார்த்தோம் அப்படின்னா வெண்மை நிறத்தில் இருக்கும். பாருங்கள், நல்லா நீட்டாக முட்கள் இருக்கும். இலைகள் பார்த்தோம் அப்படின்னா இரட்டை சிறகமைப்பு கொண்டது. இது கூட்டிலைகள். இலைகள் பாருங்களேன், நிறைய இலைகள் பாருங்கள், கூட்டிலைகளாக இருக்கும். இது ஆடுகள் மாடுகளுக்கு முக்கிய தீவனமாக பயன்படுது. இதை வெட்டிட்டு போய் ஆடு மாடுகிட்ட போட்டோன்னா பட்டையை கூட விடாது, அந்த அளவுக்கு இது சாப்பிட்ரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆடு மாடுகளுக்கு. அதனால் இது ஒரு ஆடு மாடுகளுக்கு ஒரு முக்கியமான உணவாக வந்து இது பயன்படுது. இதோட மரப்பட்டைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மரப்பட்டைகள் பாருங்களேன், ரொம்ப கருமை நிறத்தில் இதோட மரப்பட்டைகள் வந்து இருக்கும். மரப்பட்டைகள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கருமை நிறத்தில் இருக்கும். மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்போ மலர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் தான் இது வந்து பூக்கும். காய்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்டை நிறத்தில் இருக்கும். வெண்ணிற பட்டை நிறத்தில் இதோட காய்கள் வந்து இருக்கும். இதோட இலைகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரைச்சி பாருங்கள், எவ்வளோ முள் இருக்குது பாருங்கள். இதில் கிட்டக்கே போக முடியாது. இப்போ இதில் பார்த்தோன்னா பறவைகள் வந்து நல்லா கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு மரம் தான். இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் இருக்கக்கூடிய இந்த காட்டுப்பகுதிகளில் நிறைய பறவைகள் இதில் வந்து தங்கி வாழும். இதோட இலைகளை அரைச்சி நம்ம புண்ணு மீது கட்டினோம் அப்படின்னா ஈஸியாக வந்து குணமாகும். இதோட பட்டைகள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட்டைகள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சுடுநீரில் போட்டு வாய் கொப்பளித்தோம் அப்படின்னா வாய் புண்ணு, பல் ஆட்டம், ஈறுகளில் இரத்த கசிவு இதெல்லாம் வந்து குணமாகும். பற்பசை பொடிகள் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் தயாரிக்கிறாங்க. ரொம்ப முள் அதிகமாக இருக்குது. மரங்களை பார்த்தோம், இதோட மரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா மரப்பலகை, மண்வெட்டி, கோடாரி, இது ஏற்கலப்பை இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது வந்து பயன்படுது. பொதுவாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்ட்டு. இதோட குச்சிகளை ஒடிச்சு நம்ம பல் துலக்கணும் அப்படின்னா பல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈறுகள் வந்து வலிமை பெறும். இதோட இலைகளை 5 கிராம் அரைச்சி ஒரு மோரில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூல நோய் வந்து குணமாகும். தொடர் வயிற்றுப்போக்கு வந்து என்னாகும், குணமாகும். அப்போ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்கு வந்து இல்லாத நேரத்தில், பாக்கு வந்து கடைகளில் கிடைக்காத நேரத்தில் இப்போ பழைய பாட்டிகள் பார்த்தோம் அப்படி பாட்டி அந்த வெத்தலை பாக்கு போடுறவங்கெல்லாம் இந்த பட்டைகளை அரைச்சி இல்லைன்னா பட்டைகளை அப்படியே சின்னதாக கட் பண்ணி பாக்குவட்டியில் இதை போட்டுக்குவாங்க. நல்ல துவர்ப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறோம். ஆகவே இது முக்கியமான மரம். இது அழிந்து வரக்கூடிய ஒரு மர வகையில் இருக்குது. இதை நம்ம வந்து வளர்க்கணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.